இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். 6 பக்க பகடை ஒன்றின் ஒரு பக்கத்தில் 2 என குறிக்கப்பட்டுள்ளது. அதன் 2 பக்கங்களில் 3 எனவும் மீதமுள்ள 3 பக்கங்களில் 4 எனவும் உள்ளது. இருமுறை பகடை உருட்டப்படுகிறது. x என்பது இரு உருட்டல்களில் கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகையை குறிக்கிறது எனில் xஇன் மதிப்புகளையும் மற்றும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டைஸ் இருக்கு. டைஸ்க்கு மொத்தமாக எத்தனை பக்கங்கள்? 6 பக்கங்கள் இருக்கு. அதில் ஒரு பக்கத்தை என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா 2ன்னு குறிப்பிடுறாங்க. 2 பக்கங்களை என்னன்னு குறிப்பிடுறாங்க? 3ன்னு குறிப்பிடுறாங்க. மீதமுள்ள 3 பக்கங்களை 4ன்னு சொல்றாங்க. இருமுறை பகடை உருட்டப்படுகிறது. 2 டைம் டைஸ் ரோல் பண்றதுனால நம்ம 2 டைம்ஸ் இதை எழுதிக்கலாம். சேம் 2, 3, 3, 4, 4, 4. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்து இந்த 2 எல்லாத்துக்கூடயே ஆட் பண்ணி எழுதணும். ஸோ 2, 2, 2, 3, 2, 3, 2, 4, 2, 4, 2, 4. நெக்ஸ்ட் 3 எடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாறும், செகண்ட் நம்பர் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். ஸோ 3, 2, 3, 3, 3, 3, 3, 4, 3, 4, 3, 4. நெக்ஸ்ட் அகைன் 3 இருக்கனால சேம் இதே லைன் தான் ரிப்பீட் ஆகும். 3, 2, 3, 3, 3, 3, 3, 4, 3, 4, 3, 4. நெக்ஸ்ட் 4, 2, 3 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 3, 4 இருக்கு. ஸோ 4, 2, 4, 3, 4, 3, 4, 4, 4, 4, 4, 4. அகைன் 2, 4 இருக்கு. ஸோ சேம் இதே தான் ரிப்பீட் ஆகும். அப்படியே சேம் எழுதிக்கோங்க. Four, 3, 4, 4, 4, 4, 4, 4. Again லாஸ்ட் டைம் எழுதிக்கோங்க. இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். n ஆஃப் s எவ்வளோனா, டோட்டலாக இங்கே 6 ரோஸ் இருக்குது, 6 காலம்ஸ் இருக்குது. ஸோ 6 × 6 36. நெக்ஸ்ட் எக்ஸ் ஃபைன் பண்ணலாம். எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் என்பது இரு உருட்டல்களில் கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகையை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் வர நம்பர் தான் நமக்கு எக்ஸோட மதிப்பாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் 2, 2. 2 + 2 நமக்கு என்ன கிடைக்குது? 4. கூறுவெளியில் 4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ 1. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 2, 3. 2 + 3 என்ன? 5. கூறுவெளியில் 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2 + 3 5, 2 + 3 5, 3 + 2 5, 3 + 2 5. மொத்தமாக 4 வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ 4. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் 2, 4. 2 + 4 எவ்வளோ? 6. கூறுவெளியில் 6 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மொத்தமாக 10 கிடைக்குது. 6 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு? 10. நெக்ஸ்ட் 3, 4. எக்ஸ் ஆஃப் 3, 4. 3 + 4 7. 7 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ? 3 + 4 7. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. மொத்தமாக 12 வாய்ப்புகள் கிடைக்குது. 7 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 12. நெக்ஸ்ட் 4, 4. 4 + 4 8. ஸோ 8 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. டோட்டலாக 9 இருக்குது. இங்கே எக்ஸின் மதிப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா 4, 5, 6, 7, 8. அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? கூட்டுத்தொகையோட எண்ணிக்கை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 + 2 கூட்டுத்தொகை எவ்வளோ? 4.
ஸோ 4, 5, 6, 7, 8 தான் எக்ஸின் மதிப்புகள். நெக்ஸ்ட் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை. 4 ஃபஸ்ட்டு வந்து 4 இருக்குது. 4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? 1. நெக்ஸ்ட் 5 கூட்டுத்தொகை 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? 4. 6 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 10. 7 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 12. கூட்டுத்தொகை 8 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 9. இதை டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 36 கிடைக்கும். n ஆஃப் எஸ்ஸும் டோட்டலும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும்.